கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் அவர்கள் சீர்கேட்டை என்ன செய்வேன்? குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை இன்னொரு விதமாக சொல்லலாமே, பாழாய் கிடக்கிற என் வாழ்க்கை, கெட்டுப்போன என் வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்த என் வாழ்க்கை, துன்பம் நிறைந்த வாழ்க்கை, அதை ஆண்டவர் ஆரோக்கியமாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமில்லாத வாழ்க்கையாக அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிற சமயத்தில் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார், ஆரோக்கியமாக்கி இருக்கிறார். பாழடைந்ததான நிலைமையில் இருந்த குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. பாழடைந்து போனதான தேசங்கள் திரும்ப எடுத்து கட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். என்றாலும் இஸ்ரவேல் புத்திரன் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாக இருக்கு. இஸ்ரவேல் என்றால் ஆகாபுடைய அரண்மனை இருந்த இடத்துக்கு பேர் தான் இஸ்ரவேல். எஸ்ரவேல், இஸ்ரவேல் வேறு, எஸ்ரவேல்ங்கிறது வேறு. ஆங்கிலத்தில் ஜெஸ்ரேல், ஜே இசட் REEL என்று போடப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் அல்ல, ஜெஸ்ரேல். அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு ஊர், அது ஒரு பட்டணமாக, ஒரு சின்ன பட்டணம். அது ஆகாபுடைய அரண்மனை இருந்த இடம். அங்கே தான் நாபாலுடைய திராட்சை தோட்டமும் இருந்தது. ஆகவே அந்த இடம் சபிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அதை நாம் மேலே பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தார் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் அதுக்கு கீழே நாம் படிக்கிற சமயத்தில் இஸ்ரவேலுங்கிறதான அந்த ஊரும் அழிக்கப்படும் என்று தேவன் சொன்னார். அதன்படி இஸ்ரவேலே ஒழிந்து போயிற்று, அந்த ஊரும் ஒழிந்து போயிற்று. ஆனால் மறுபடியும் பாழாக்கப்பட்டதான ஸ்தலங்களை திரும்ப எடுத்து கட்டி இன்றைக்கு இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசத்தை ஆண்டவர் சாட்சியாய் வைத்திருக்கிறதுக்காய் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு வேத புத்தகம் அத்தாட்சியாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தாட்சியாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலுங்கிற தேசத்தை பாழாக்கின கர்த்தர் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தின் பிந்திய பகுதியை படிக்கும் பொழுது, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செடித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதார் விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். அருமையானவர்களே, 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் என்ன செய்தாய்? விழுந்தாய். அநேகர் பாழாய் போனதுக்கு காரணம், அநேகர் குடும்பங்கள் விழுந்து போனதற்கு காரணம், அநேகருடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனதற்கு காரணம், அநேகருடைய சீர்கேடுகளுக்கு காரணம்
அநேகருடைய பிரச்சனைகளுக்கு காரணம், தோல்விகளுக்கு காரணம், துன்பங்களுக்கு காரணம் என்னவென்றால் அக்கிரமம், பாவம். அக்கிரமத்து நிமித்தமாய், பாவத்து நிமித்தமாய் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அது நிமித்தமாய் குடும்பங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாக அநேக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நாசமாக்கி இருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை கெடுத்து போட்டார்கள். ஆரோக்கியமற்ற வாழ்க்கையாய் மாறி போயிற்று. சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாய் மாறி போயிற்று. சமாதானம் இல்லாத வாழ்க்கையாய் மாறி போயிற்று. ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, செழிப்பில்லை, பொருளாதார பிரச்சனைகள், அநேக விதமான துன்பங்களையும் தொல்லைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென், அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை மாற்றுவேன். உன் குடும்பம் ஆரோக்கியமுள்ள குடும்பமாக மாறும். உன் பிள்ளைகளை நான் சீர்கேட்டை மாற்றி அவளை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய மனைவியை நான் குணமாக்குவேன். உன்னுடைய கணவனை நான் குணமாக்குவேன். உன் பிள்ளைகளை நான் குணமாக்குவேன். உன் குடும்பத்துக்கு நான் ஆரோக்கியத்தை வருவிக்க பண்ணுவேன். உன் வியாபாரத்தை மறுபடியும் என்ன செய்யும்? அது செழிக்கும். லீலி புஷ்பத்தை போல மலருவானாம். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், ஓங்கி படருவான். அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா? தேவன் இப்படிப்பட்டதான காரியங்களை அவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் மறுபடியும் எருசலேம் நகரத்தை திரும்ப எடுத்து கட்டினார். பாழடிக்கப்பட்டது. எதிரிகள் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். நெகேமியாவின் காலத்திலே அந்த இடிக்கப்பட்ட அலங்கம் எடுத்து கட்டப்பட்டது. அந்த விதமாக இடிக்கப்பட்டு கிடக்கிற உங்களுடைய அலங்கத்தை கர்த்தர் கட்டுவார். உன்னுடைய அலங்கத்தை நான் எடுத்து கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தை எடுத்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் மறுபடியும் என்ன செய்வேன்? நான் சரிப்படுத்தி ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நன்மை செய்கிற ஆண்டவர். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அருமையார்களே, கணவனை இழந்து போய், அதே போல பிள்ளைகளை, 2 பிள்ளைகளையும் இழந்து போய் தனித்தவளாய் இருந்ததான நகோமியுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். கணவனை இழந்து போய் அவள் விதவையாக வாழ்க்கையிலே இனி எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்த ரூத்துடைய வாழ்க்கையை தேவன் ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற சமயத்தில் சபைக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக, சபையை துன்பப்படுத்துகிற மகா மோசமான நிலைமையிலே சபைக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டது, உபத்திரவத்தை கொடுத்து கொண்டதுதான அந்த சவுலுடைய வாழ்க்கையை கர்த்தர் குணமாக்கி அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றினார். அதே தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், உன் சீர்கேட்டை நான் குணமாக்கி உன்னை நான் என்ன செய்வேன்? நான் லீலி புஷ்பத்தை போல நீ மலரும்படி செய்வேன். உன்னை நான் படரும்படி செய்வேன். உன்னை ஓங்கி வளரும்படி செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவேன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்கள் வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன்? பனியை போல இருப்பேன். நான் உன்னுடைய வாழ்க்கையிலே பனியை போல இருப்பேன். ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் பனியை போல இருப்பார். அவர் உங்களுக்கு அக்கினியாக ஒருவேளை இதுவரை இருந்திருக்கலாம். ஆலை கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், யார் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே அக்கிரமத்தை விட்டு பாவத்தை விட்டு வெளியே வருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? உனக்கு நான் பனியை போல இருப்பேன். இவ்வளவு நாள் அக்கினியாக நான் இருந்தேன். இனி அக்கினியை நான் பட்சிக்கிற அக்கினி அல்ல, உன்னை நான் வாழ்விக்கிற, உன்னை நான் ஆசீர்வதிக்கிற, உன்னை நான் செழிப்பாக்குகிற நான் பனியாய், வானத்தின் பனியாக இருப்பேன். அல்லேலூயா. குடும்பத்தில் நான் வானத்தின் பனியாக இறங்கி வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரோக்கியமாக ஆண்டவர் மாற்றின அவருடைய அற்புத செயல்களை குறித்து படிப்பதற்கு அநேக வேத பகுதிகள் உண்டு. குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 22 வரையிலேயும் உள்ளதான வசனங்களை நாம் படிக்கிற சமயத்தில், பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அப்பொழுது
அவன் ஒரு புது தோண்டி எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆரோக்கியமாக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. எலிசா தீர்க்கதரிசி எலியாவோடு போகும் பொழுது எலியா சொன்னான், அவனுடைய சால்வை எடுத்து அந்த தண்ணீரை அடித்த பொழுது ரெண்டாக பிளந்தது. அதன் வழியாய் கடந்து சென்றான் எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசியோடு இருந்து இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் பார்த்தவன் எலிசா தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி அவன் திரும்ப வருகிற சமயத்திலே அந்த எலியா செய்தது போலவே அவனும் என்ன செய்தான் என்றால், தன் சால்வை எடுத்து அதை அந்த தண்ணீரில் அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்த பொழுது தண்ணீர் ரெண்டாக பிரிந்தது. எலியா போய்விட்டான். எலிசா இப்பொழுது இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டவனாக, இரட்டிப்பான அபிஷேகத்தோடு வல்லமையோடு கூட அவனை போல அற்புதங்களை செய்கிறவனாய் திரும்பி வருகிறதை பார்த்தார்கள், ஜனங்கள் பார்த்தார்கள். யார் பார்த்தது? அந்த யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற எரிகோ பட்டணத்தின் மக்கள் அவனை எதிர்கொண்டு போனார்கள், பார்த்தார்கள். எரிகோவிலே வந்த பொழுது எரிகோவின் ஜனங்கள் அவர்களுக்கு இருந்த நெடுநாள் பிரச்சனையை எலிசாவிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலிசாவிடத்திலே வல்லமை இருக்கிறதை பார்த்தார்கள். எலிசா இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான் என்று அவர்கள் கண்டார்கள். அவன் மூலமாக யோர்தான் நதி ரெண்டாக பிளந்தது என்பதை பார்த்தார்கள். ஆகவே அவனிடத்தில் வந்து அவருடைய பிரச்சனையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்மிடத்தில் வல்லமை இருக்கும் என்றால், நம்மிடத்தில் அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், நாம் எலிசாவை போல இரட்டிப்பான வரத்தை பெற்ற மக்களாக இருப்போம் என்று சொன்னால், நம்மிடத்திலையும் ஆட்கள் வந்து அவர்களுடைய காரியங்களை சொல்லுவார்கள், அவருடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றாலே, கிறிஸ்தவன் என்று சொன்னாலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற அற்புதங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது நம்மிடத்திலே வந்து அவர்கள் ஆலோசனை கேட்பார்கள். நம்மிடத்தில் வந்து அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லுவார்கள். அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் சொல்ல வேண்டுமே தவிர நாம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எலிசா ஓடி வந்து எரிகோவில் இந்த மக்களை பார்த்து அவன் தன்னுடைய பிரச்சனையை சொல்லவில்லை. பார்த்தீர்களா எலியா என் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார், நீ என்ன பண்ணுவேனோ ஏது பண்ணுவேனோ தெரியவில்லை என்று சொல்லி அவன் அங்கே கைவிரித்து கொண்டு நிற்கவில்லை. எலியாவின் தேவன் என் தேவன், காகத்தினாலே எலியாவை போஷிக்க வல்லமை உள்ளதாக இருந்த தேவன் என்னையும் அவர் போஷிப்பதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை பற்றி அவன் உறுதியாய் நம்பியிருந்தான். கர்த்தரை நம்பியிருந்தான். ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக, தைரியம் உள்ளவனாக, அவன் புலம்புகிறவனாக அல்ல, அழுகிறவனாக அல்ல. எல்லா ஜனங்களும் புலம்பினாலும் அழுதாலும் அவன் தைரியத்தோடு கூட அவன் கடந்து வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவனை பார்க்கும் பொழுதே இவர்கள் போய் பிரச்சனைகளை சொன்னார்கள். எலியா பின்பற்றினதான தேவனை எலிசாவும் பின்பற்றினான். எலிசா தேவனை பின்பற்றுகிறதை பார்த்த இந்த எரிகோவின் மக்கள் என்ன செய்தார் என்றால், அந்த எலிசாவிடத்தில் வந்து தங்கள் பிரச்சனைகளை சொன்னார்கள். அருமையானவர்களே, நம்மிடத்தில் வந்து பிரச்சனைகளை மக்கள் சொல்லுவார்கள். மக்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நாம் அவைகளை காதுகள் கொடுத்து கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏன் மக்கள் வருகிறார் என்றால், இவரிடத்தில் போனால் இவர் ஜெபம் பண்ணுவார், இவர் ஆலோசனை கொடுப்பார் என்று சொல்லி நம்மை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நம்மிடத்தில் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். கிறிஸ்தவன் என்றால் எதிர்பார்ப்பார்கள், ஊழியக்காரன் என்றால் எதிர்பார்ப்பார்கள், தேவனுடைய பிள்ளை விசுவாசிகள் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மிடத்தில் அவர்கள் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதை எதிர்பார்ப்பார்கள், நம்ம சமாதானமாக இருக்கிறதை எதிர்பார்ப்பார்கள், நாம் சண்டை போடாமல் இருக்கிறதை எதிர்பார்ப்பார்கள், நாம் நல்ல சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள், நம்முடைய வீட்டை சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, விசுவாசி என்று சொல்லும் பொழுது நம்மை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இதை நாம் மறந்து போகவே கூடாது. நம்முடைய அலுவலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு
நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை மனதில் நான் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எலிசாவிடத்தில் வந்து சொன்ன பொழுது, இவன் உங்கள் பிரச்சனையை, இந்த காரியத்தை நீங்கள் என்னிடத்தில் சொல்லி நான் என்ன செய்வது என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து அவன் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. கவனமாய் அவன் கேட்டது மாத்திரமல்ல, அந்த காரியங்களுக்காக அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு நபர் நம்மகிட்ட பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் அவளுக்காய் ஜெபிக்க வேண்டும். நாம் அவளுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லுவார். அதன்படி அவளுக்கு நாம் ஆலோசனை சொல்லும் பொழுது தேவன் அதன் மூலமாய் அவருடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் உண்டாகும்படி செய்வார். அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும்படி அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த எலிசா தீர்க்கதரிசியும் இந்த பட்டணத்தின் மக்கள் அவர்களுடைய கஷ்டங்கள், அவருடைய துன்பத்தை, அவருடைய பிரச்சனையை அவனிடத்தில் வந்து சொன்னார்கள். என்ன பிரச்சனை? அவருடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த எரிகோ என்கிற இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. குடியிருப்புக்கு நல்லது என்று சொன்னால் வீடு கட்டிக்கொள்ளலாம், வீடு வைக்கலாம், வீடு வைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் விவசாயம் பண்ண முடியாதபடிக்கு இதனுடைய நிலம் பாழ் நிலமாக இருக்கிறது, தண்ணீரும் அது கெட்டதாக இருக்கிறது. அதாவது குடியிருப்புக்கு நல்லதாக இருந்தாலும் இருக்கிறது, ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. அநேகர் வெளியில் நாம் பார்க்கிற சமயத்தில் நன்றாக காட்சியளிக்கிறார்கள், அருமையாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பில்லை, பக்தி இல்லை, விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை, அவநம்பிக்கை, சோர்வு, இன்னும் பலவிதமான பாவ காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறதை நெருங்கி பழகும் பொழுதுதான் கண்டுபிடிக்க முடிகிறது. பட்டணத்துக்குள்ளே போய் வெளியே நின்று பார்க்கிற சமயத்தில் வானளாவிய கட்டிடங்கள், ஆனால் உள்ளே போய் பார்க்கிற சமயத்தில் தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்கிறது, நிலமும் பாழ் நிலமாக இருக்கிறது. விருட்சங்கள் இல்லை, கனிகள் இல்லை, பயிர்கள் இல்லை, அவைகள் முளைக்க முடியாது, முளைத்தாலும் அவர்கள் பலன் கொடுக்க முடியாதபடி பலனற்ற ஒரு பட்டணமாக இருந்தது. அதே போலத்தான் இன்றைக்கு நானும் நீங்கள் ஒருவேளை இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கு உயரமாக இருக்கலாம், உன்னதமாக இருக்கலாம், நம்ம பார்க்கிறதுக்கு ஒருவேளை ஜெகஜோதியாக இருக்கலாம், பூர்வ பட்டணமாக நம்ம இருக்கலாம், பூர்வ கிறிஸ்தவனாக நம்ம இருக்கலாம், நம்முடைய கையில் வேத புத்தகம் இருக்கலாம், நம்முடைய வீட்டில் நம்ம பார்க்கிற சமயத்தில் ஒரு கிறிஸ்தவன் போல ஒரு தோற்றம் அளிக்கலாம். ஆனால் நெருங்கி பார்க்கிற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு பாழான வாழ்க்கையாக இருக்கக்கூடும். நம்முடைய வாழ்க்கை அது மற்ற மக்களுக்கு சாட்சியான வாழ்க்கையாக இல்லாமல் இருக்கக்கூடும். நம்முடைய வாழ்க்கையிலே பலன் இல்லை. அநேகருக்கு பலன் கொடுக்காத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? அநேகருக்கு உபயோகம் இல்லாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எலிசாவிடத்தில் வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எலிசாவிடத்தில் அவர்கள் வந்து தங்களுடைய அந்த நிலைமையை எடுத்து சொன்னது போல நம்முடைய நிலைமையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை மறைக்கக்கூடாது. அநேகர் நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள் அதை மறைத்து கொண்டு ஒரு மாய்மாலமான ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாய்மாலமான ஜீவியம். அந்த மாய்மாலமான ஜீவியத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரிடத்தில் வந்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கை கெட்டுப்போன வாழ்க்கை, என் வாழ்க்கை பலன் இல்லாத வாழ்க்கை, என் வாழ்க்கை பிரயோஜனமில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. என் ஊரில் இருக்கிற மக்கள் ஏதோ என்னை ஒரு பெரிய பக்திமானாக நினைக்கிறார்கள், ஆனால் என் வீட்டில் சண்டை, என் வீட்டில் சமாதானம் இல்லை, என் வீட்டில் குழப்பங்கள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தரங்க ஜீவியத்திலே நான் கெட்டுப்போனவனாக இருக்கிறேன், என் அந்தரங்க ஜீவியத்திலே நான் சீர்கெட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். பக்தி இல்லை, விசுவாசம் இல்லை,
பரலோகத்துக்கு செல்வேனாங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லாதவனாக இருக்கிறது. அடிக்கடி நான் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய எண்ணங்கள் என்ன செய்தால் மேற்கொள்கிறது. ஆண்டவரே, இதற்கு மேல் உம்மிடத்தில் வராமல் முடியாது, ஒரு மாற்றம் கட்டாயம் வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த எரிகோ பட்டணத்தை எலிசாவிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். நம்முடைய சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்கப் போகிறார். ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை தரப்போகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை இனிமேல் பாழானதாக அல்ல, அது பலனுள்ள வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அது லீபனோனை போல அது ஆண்டவர் வளரும்படியாய், செழிப்பாய் மலரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. எலிசாவிடத்தில் அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீர் கெட்டது, நிலம் பாழ் நிலமாக இருக்கிறது. அதை சொன்ன பொழுது அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வான். என்ன செய்வான் என்று எப்படி எதிர்பார்த்தார்களோ தெரியவில்லை. எங்கிட்டத்தில் வந்து அப்படி ஒரு பட்டணத்தை பற்றி சொன்னால் நான் என்ன செய்வேன்? என்ன சொல்ல, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் மாற்றுவார். அது ஒன்று தான் சொல்ல முடியும், அதுதான் சொல்ல முடியும். பொதுவாக அதுதானே சொல்லுவார்கள். இப்போ நீங்கள் இடத்துல வந்து நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லும்போது என்ன எதிர்பார்ப்போம்? பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒரு ஜெபம் எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் இங்கே நடந்தது என்ன என்று சொல்லி கவனித்து பாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவன் உடனே அதுக்காக அவன் ஜெபம் பண்ண வாக்கு சொல்லவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. மாறாக அவன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன செய்தான்? அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். அதாவது பிரச்சனையே சொல்லி வருகிறவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணி அனுப்புறதுக்கு பதிலாக, சபைக்கு புதுசாக வந்திருப்பீங்க, இந்த சபைக்கு வந்தால் இந்த சபையில் ஜெபம் பண்ணுவார்கள், ஜெபம் பண்ணால் பிரச்சனை தீரும், இதுதான் பொதுவாக நம்பி எல்லாரும் வருவாங்க. ஆனால் கல்வாரி அசம்பிளி ஆஃப் காடுக்கு வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வந்தவங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தாச்சுன்னா இந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு? ஆத்துமாதாயம் செய்ய, தசமபாகம் கொடு, காணிக்க கொடு, அப்புறம் பில்டிங் ஃபண்டு கொடு, கோல்டு ஆஃபரிங் கொடு, இப்படி நல்லா இருந்துச்சுன்னா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வான்னு சொல்கிறார். கொண்டு வா அப்படின்னு சொன்னால் யாருக்காவது பிடிக்குமா? நமக்கே பிரச்சனை, பாழ் நிலம், விவசாயம் இல்லை, எந்த விவசாயமும் இல்லை. அப்படி இருக்கிற சமயம் பஞ்சம், பசி, அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவன் இருக்கிற சமயத்தில் அவனிடத்தில் கொண்டு வா என்றால் எப்படி இருக்கும்? இந்த எலியாவும் அதே மாதிரி தான், இந்த எலிசாவும் அப்படித்தான். விதவை வீட்டுக்கு போனான். விதவை வீட்டுக்கு போனவர்கள் என்ன செய்தார்கள்? கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இது நானும் என் மகனும் என்ன செய்ய போகிறோம்? இதன் மூலமாக ஒரு அடையை, ஒரு சின்ன அடையை சுட்டு சாப்பிட்டு நாங்கள் செத்து போக போகிறோம் என்று இந்த கடைசி உணவு, இந்த லாஸ்ட் மினிட், அந்த நேரத்தில் ஊழியக்காரன் போனவர் ஜெபம் பண்ணி அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அதுக்கு பல என்ன கேட்டார்? சரி இருக்கட்டும், நீ முதல்ல போய் ஒரு அடையை சுட்டு முதல்ல எனக்கு கொண்டு வாங்க. இந்த பெந்தேகோஸ்தே சபையெல்லாம் இப்படித்தான் போல இருக்கு. இல்லை கிறிஸ்தவங்களே அப்படித்தானா? இந்த சபையிலேருந்து வேற சபைக்கு ஓடி போனால் அங்கேயும் அப்படித்தான் இருக்கிறாங்க போல இருக்கு, இல்லையா? அருமையானவர்களே, எலிசா இப்படி சொன்ன பொழுது அவர்களுக்குள்ளாலே ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்திருக்க வேண்டும். நாம என்ன கேட்குறோம்? இவர் என்ன சொல்றாரு? புது தோண்டியை கொண்டு வான்னு சொல்றாரு. அதை வச்சு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. புது தோண்டியை கொண்டு வா. அவருக்கு தோண்டி இல்லாமல், தோண்டினா என்ன தெரியுமா? நம்ம பாஷை பக்கெட்டு, அது நாட்களில் தோலில் செய்வாங்க, தண்ணி எடுக்கிற அந்த பக்கெட்டு போல் உபயோகப்படுத்துவார்கள். எங்கள் ஊர்லலாம் அந்த கமுகு பாடையில் செய்வாங்க, அதில் எடுப்பாங்க கிணத்துல. அந்த நாட்களில் வாளி இல்லாத காலம், பக்கெட் இல்லாத காலம். இப்போ வாளி தண்ணி இறைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறது போல்
அதுக்கு பேர் தோண்டி என்று பெயர். அதை தோண்டியும் புதுசாக கொண்டு வரணுமா, பழசு கொண்டு வரக்கூடாது, புதுசாக கொண்டு வா அப்படின்னு. பாஸ்டர்ஸ் கேட்குறது புதுசாக தான் கேட்பாங்க, பழைய சட்டையை கேட்க மாட்டாங்க, இல்லை பழசு கேட்க மாட்டாங்க போல இருக்கு. கொடுத்தா நீ புதுசாக கொண்டு வா. யாருக்குன்னு சொல்லலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது யாருக்காக கொண்டு வருகிறார்கள்? எலிசாவுக்காக கொண்டு வந்தார்கள். ஏதோ இவருக்கு தேவை போல இருக்கிறது. இவங்க பிரச்சனையை சொன்னால் பிரச்சனையை பற்றி ஒரு பதிலும் இவன் வாயிலிருந்து வரவில்லை. ஆனால் இவன் என்ன கேட்கிறான் என்றால், புது தோண்டி கொண்டு வாருங்கள், அதில் நிறைய உப்பு போட்டு கொண்டு வாருங்கன்னு சொன்னான். 1 கிலோ உப்பு என்ன விலை விற்றுக்குமோ தெரியல. ஏன் காசு இல்லை பணம் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை, ஒரு புது தோண்டி வாங்கிறதுக்காக போய் புது தோண்டியும் வாங்கிட்டு வந்தாங்க. அது நிறையும் உப்பையும் நிரப்பி கொண்டு வந்து கொடுத்தார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்க கொடுங்கள் என்று சொல்கிறார். கிவ். நீ கொடு, நீ உன்னை கொடு, உன் வாழ்க்கையை கொடு, உன்னிடத்தில் இருக்கிறதை கர்த்தருக்கு என்று கொடு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் சரியானதுக்கு பிறகு நான் கொடுக்கிறேன். இல்லை, உனக்கு இப்போ விளைச்சல் இல்லை, ஆனாலும் இருக்கிறதுல என்ன செய், நீ ஒரு தோண்டினா தோண்டியை கொடு, உப்புன்னா உப்பு கொடு, எதையாவது ஒன்றை கொடு என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கும்படி சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். யார் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது அவர்கள் கொடுக்க வேண்டும், அவருடைய இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வருமானத்திலே 10ல் 1 கொடுக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்கிறது, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் என்ன செய்வேன்? கண்டிப்பேன். அவைகள் நிலத்தின் பலனை என்ன செய்வதில்லை? அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். வெளியில் உள்ள திராட்சை செடி பழமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்பட்டதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எப்பொழுது? 10ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதல்ல முதல்ல என்னவென்றால், ஆண்டவர் கேட்கிறது எதை கேட்கிறார்? ஆண்டவர் நம்முடையவைகளை அல்ல, முதலாவது நம்மை கேட்கிறார், நம்முடைய இருதயத்தை கேட்கிறார், அதன் பின்பு நம்மை கேட்கிறார். நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தர் கொடுக்கும்படி சொல்லுகிறார். அவள் என்ன செய்தார்கள் என்றால், புது தோண்டியை வாங்கி உப்பையும் வாங்கி கொண்டு வந்து எலிசாவிடத்திலே கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே எந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவனை கர்த்தர் ஆரோக்கியமாக்குவார். கொடுக்கிற மனுஷனை கர்த்தர் ஆரோக்கியமாக்குவார் என்று சொன்னேன். 2வது, கீழ்ப்படுகிறவர்களை தேவன் அவர் ஆரோக்கியமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்க. 26ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நிபங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய விதிகள் அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நியமங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்ப வேண்டும். பாவங்களை அறிக்கை செய் என்று சொல்கிறார். பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஞானஸ்நானம் எடு என்று சொல்கிறார். ஞானஸ்நானம் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொல்கிறார். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ள வேண்டும்.
அப்போஸ்தலர் உபதேசத்திலே நீ என்ன செய்ய நிலைத்திருக்க வேண்டும், அந்யோன்யத்திலே நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் நியமங்கள், இவைகளெல்லாம் விதிகள், கற்பனைகள், பிரமாணங்களிலே அடங்கி இருக்கிறது. கரங்களை வெற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். களவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கர்த்தருடைய பிரமாணம், கட்டளைகளாக இருக்கிறது. சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகார 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். நீ உன் ஏக குமாரன் ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் பலியிடு என்று சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த தேசத்திலே நீ குடியிருக்கும்படி உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த தேசத்திலேயே நீ குடியிரு, இந்த தேசத்தை விட நீ போகக்கூடாது என்று ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். தோண்டிய கொண்டு வா, உப்பை கொண்டு வான்னு அப்படித்தான் தெரியும். பாவத்தை அறிக்கை செய்தால் நம்முடைய பாவம் போய்விடும், பரலோகம் கிடைக்கும்னா அது எப்படி? அதே நேரத்தில் நம்ம போய் எங்கேயோ போய் மொட்டை போட சொன்னால் போய் போடுவோம். மொட்டை போட்டால் பரலோகம் கிடைக்கும்னா அதை நம்புவான். நீ போய் குளிச்சு நீ ஸ்நானம் பண்ணிட்டு வா, நீ என்ன செய்யணும், ஒரு 10 வருஷம் நீ ஏதோ ஒரு மலைக்கு நீ போய் என்ன செய்யணும்னா விரதம் இருந்து போய் பிரயாணம் பண்ணி புண்ணிய யாத்திரை போனோம். ஒரு 10 வருஷத்துக்கு நீ மலைக்கு போனோம், இல்லை இன்னொரு நாட்டுக்கு போனோம், அங்கே ஒரு புண்ணிய யாத்திரை போயிட்டு வான்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள். தங்களுடைய சரீரத்தை வருத்தக்கூடிய காரியங்கள், அவர் கற்பனைக்கு முடியாத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்வாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டார். தோண்டியை கொண்டு வாண்டுவார், உப்பை கொண்டு வாண்டுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ என்ன செய்ய, உன் பாவத்தை அறிக்கை செய், விசுவாசி, நான் அவனை ரட்சித்து விடுவேன். அல்லேலூயா. சிம்பிளாக தான் சொல்லுவார். யானையை கொண்டு வர சொன்னார், யானையை கொண்டு வர சொல்லலை ஆண்டவர். வேற ஏதோ பெருசாக கர்த்தர் ஒன்றும் கொண்டு வர சொல்லலை, தோண்டியை கொண்டு வர சொன்னார். உப்பை கொண்டு வர சொன்ன மாதிரி நீ விசுவாசி. ஆமென். நீ கீழ்ப்படி, நீ விசுவாசி. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நம்பு, இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெபம் பண்ணு, இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ வேதம் வாசி, இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ வந்து எனக்கு ஆராதனை செய், இதைத்தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ 10ல் 1 மாத்திரம் கொடு, அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஞானஸ்நானம் எடு, ஞானஸ்நானம் எடு. ஞானஸ்நானம் எடுத்தால் எப்படியா பரலோகத்துக்கு போக முடியும்? விஞ்ஞானி யோசித்து பார்த்தா ஒன்றும் புரியவில்லை. பரலோகத்துக்கும் தண்ணியில் முங்குறதுக்கு என்னையா சம்பந்தம்? புரியவே இல்லை. ஆனால் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன் தெளித்து கொடுக்கலாமே. ஆண்டவர் புது தோண்டியை கொண்டு வர சொன்னால் புது தோண்டியை தான் கொண்டு வரணும். தோண்டியை கொண்டு வரனா தோண்டியை தான் கொண்டு வரணும், பானையை கொண்டு வரக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துமா? சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை அப்படி, என்னுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போனா போனான், குடியிருந்தால் குடியிருந்தா, பலியிடுந்தால் பலியிடும்படியே மகனை அழைத்து கொண்டு போனான். ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், இந்த தேசங்களை எல்லாம் நான் உனக்கு தருவேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் நமக்கும் தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், உங்களை நான் ஆரோக்கியம் உள்ளவனாக மாற்றுவேன், உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைப்பேன். ஏனெனில் நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். உன்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறவைகள் கொஞ்சமாக இருக்கும், உன்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறவைகள் குறைவானவைகள், உனக்கு நான் செய்கிறவைகளோ நிறைவானவைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் நான் முதலாவது எதிர்பார்க்கிறவைகள் அவைகளை முதலாவது செய்யும்படி நீ உன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து கடந்து வா.
நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னை நான் தேசங்களை சுதந்திரிக்கும்படி செய்வேன், உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன், உன்னை நான் பலுகி பெருகும்படி செய்வேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல நமக்கு சொல்கிறார். ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும் இன்று வரை அவர் கைவிடவில்லை. கர்த்தர் அவனை மறுபடியுமாய் நான் மலரும்படி செய்வேன், அவனை நான் ஓங்கி வளரும்படி செய்வேன் என்று சொன்னது போல அவனை கர்த்தர் வளர்ந்து அவனை இந்த உலகத்துக்கே சாட்சியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல்கிட்ட போய் எப்படி அதாவது விவசாயம் பண்ணுறதுன்னு இந்தியாக்காரையும் போய் கேட்குறான். விவசாயம் எப்படி பண்ணுறது இங்கே இவன் போய் படிச்சுட்டு வரான். நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, புது தோண்டிய கர்த்தர் கொண்டு வர சொன்னாரே. புது தோண்டினா என்ன அர்த்தம்? புது தோண்டி என்றால் நம்முடைய அதாவது வாழ்க்கை நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருக்கு நம்மை அதாவது கொடுக்கலாம், ஊழியம் செய்யலாம். இதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் அல்ல. இன்றைக்கி ஆண்டவருக்கு கொடுக்கறது ஒரு பெரிய காரியம் அல்ல, ஜெபிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பைபிள் படிக்கிறேன்னு சொல்லலாம், ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் பெரிய காரியம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புது சிருஷ்டியாய் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புது சிருஷ்டியே காரியம். நம்முடைய வாழ்க்கை மாற்றமடைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையும் பொழுது, நம்முடைய மனம் மாற்றம் அடையும் பொழுது, நாம் ஒரு புதிய மனுஷனாய் மாறும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் புதிய மனுஷனாய் மாற முடியும்? அதாவது இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? புதிய வாழ்க்கையை பெறுகிறோம். எபேசியரிலே நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆவது வசனத்தில் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட இயேசுவின் இரத்தம் நம்முடைய இருதயத்தை அது கழுவி சுத்திகரித்து புதுமையாய் மாற்றுகிறது. மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தை நாம் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறதன் மூலமாய் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஞானஸ்நானத்தின் மூலமாய் நாம் ஒரு புது மனுஷனாய் மாறுகிறோம். யாரெல்லாம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அவள் எல்லாரும் புதிய மனுஷராய் மாறுகிறார்கள். அது மட்டுமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நாம் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனுக்குரியதான காரியங்களை தரித்து கொள்ளும் பொழுது, பழைய ஜென்ம சுபாவங்களை நாம் களைந்து போடும் பொழுது புதிய மனுஷனாய் மாறுகிறோம். அல்லேலூயா. பழைய சுபாவத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வந்து ஆண்டோடத்தில் ஜெபம் பண்ணினாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகளை சொன்னாலும் சரி, எவ்வளவு நாள் நம்ம ஜெபத்திற்கு வந்தாலும் சரி, ஆண்டவர் அதற்கு பதில் தரவே மாட்டார். கர்த்தர் என்ன செய்யணும்? புது தோண்டியை கொண்டு வா. ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாற வேண்டும். நீ ஒரு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். நீ ஒரு புதிய இருதயத்தோடு நீ வர வேண்டும். பழைய இருதயத்தோடு கபடு, வஞ்சகம், மாய்மாலம், அப்படிப்பட்டதான இருதயத்தோடு நீ என்னுடைய சமூகத்தில் வருவாய் என்றால் உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியாது. உன் வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்ற முடியாது. உன் குடும்பத்தை நான் ரட்சிக்க முடியாது. உன் குடும்பத்தின் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்க முடியாது. பாழ்நிலம் பாழ்நிலமாகவைத்தான் இருக்கும். பாழான குடும்பம் பாழான குடும்பமாகவைத்தான் இருக்கும். பாழான வாழ்க்கை பாழான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பாழாக்கப்பட்ட உன் வாழ்க்கை அது மலர வேண்டும் என்று சொன்னால், அது லீபனோன் உள்ளதான கேதுருவை போல வளர வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு புது மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? கையை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றுவீராக, புது இருதயத்தை தருவீராக, கல்லான இருதயத்தை எடுத்து போடுவீராக, சதையான இருதயத்தை தருவீராக, பிறரை மன்னிக்கும்படியான இருதயத்தை தருவீராக. துர்க்குணம் நிறைந்த இருதயம், பொல்லாப்பு நிறைந்த இருதயம், ஏமாற்றுகிற இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஓ, என் இருதயத்தை கர்த்தர் எடுத்து போடும் ஆண்டவரே. என் இருதயத்தை ஆண்டவர் புதிதாய் மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. புதிய இருதயம் உள்ளவர்களை தேவன் அவர் ஆரோக்கியமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அந்த புது தோண்டியில் நீ உப்பை போட்டு கொண்டு வான்னு சொல்றாரு. ஆண்டுடைய சமூகத்திலே நாம் புது இருதயத்தோடு கூட வந்தால் மாத்திரம் போதாது, ரட்சிக்கப்பட்டால் போதாது, ஞானஸ்நானம் எடுத்தால் போதாது, கர்த்தருக்கு கொடுத்தால் போதாது,
ஊழியம் செய்தால் போதாது, நம்முடைய புது தோண்டியில் என்ன இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால் உப்பு இருக்கணும். உப்பு என்றால் என்ன? வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். நல்லதுதான், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உப்பு எதை காட்டுகிறது என்று சொன்னால், உப்பு தேவனுடைய அன்பை காட்டுகிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய அன்பினால நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவனாய் மாத்திரம் இருந்தால் போதாது, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் போதாது, அபிஷேகம் இருக்கிறது என்று சொன்னால் போதாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற சமயத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? நீங்கள் மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளமும் போலவும் இருப்பேன். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போகும். வரங்களை விட, அது மாத்திரமல்ல, அறிவை விட அன்பு அது மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவரை ஆராதிக்கிறவனாக மட்டுமல்ல, அவரை அறிந்து கொண்டவனாக மாத்திரமல்ல, அவன் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்கிறவனாக மாத்திரமல்ல, கொடுக்கிறவனாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய கட்டளையும் பிரமாணங்களையும் நம்ம எல்லாவற்றையும் கைக்கொள்ளாய் இருக்கிறோம் என்று சொன்னாலும் நம்முடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தையிலே அது சாரம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். நம்முடைய பேசுகிற பேச்சில் என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டியது அவசியம். மார்க் 9:50 படிக்கும் பொழுது, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள், சண்டை போட்டுக் கொள்ளாதிருங்கள். சகிப்புத்தன்மை தேவை. மத்தேயு 5:11-13 வரை படித்து பாருங்கள். சகிப்புத்தன்மை தேவை. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுடைய வாழ்க்கை சீர்கெடாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால், அவன் பாழடைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், அவன் வாழ்க்கை அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டியது அவசியம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 சொல்கிறது, தவறு செய்யும் பொழுது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், நீ தேவனுடைய சபையிலே வந்து காணிக்கையை செலுத்த வரும் பொழுது உன் சகோதரனுக்கு உன்னிடத்தில் குறைவென்று உண்டென்று நினைவு கூர்வாயாகில், முதலாவது உன் காணிக்கை அங்கே வைத்து விட்டு நீ போய் உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி பின் வந்து என்ன செய், உன் காணிக்கையை செலுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் அன்பினால் நிரப்ப வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அன்பு வாக்குவாதங்களை தவிர்க்கும். 1 கொரிந்தியர் 1:11 சொல்லியிருக்கிறது, வாக்குவாதங்களை அது தவிர்க்கும். அன்பு பொறாமை உள்ளதாக இருக்காது. 1 கொரிந்தியர் 3:3 அன்பு அது என்ன செய்யும்? சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால், பொறாமைப்படாத மக்களாக இருப்போம். மற்றவர்களை அற்பமாய் நினைக்காத மக்களாக நாம் இருப்போம். மற்றவர்களுக்கு அநியாயம், துரோகம், தீங்கு இழைக்காத மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? புதிய இருதயம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதான இருதயம் நமக்கு தேவை. ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கென்று நாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்பினால் நிறைந்தவளாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை நான் ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கேட்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது, என் வாழ்க்கை பாழாய் போய் கிடக்கிறது, என் வாழ்க்கையிலே ஆண்டவரே என் வாழ்க்கை கெட்டுப்போன வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தர் என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக, ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றுவீராக.
என் சரீரத்துக்கு சுகம் வேண்டும் என்று சொல்கிற ஆட்கள் உங்கள் சரீரத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கை சீர்கெட்ட வாழ்க்கையாக இருக்கிறது, பாவங்கள் அக்கிரமங்களின் வாழ்க்கையில் இருக்கிறது, மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று சொல்கிற ஆட்கள் நெஞ்சில கை வைத்து, ஆண்டவரே என் இருதயத்தை மாற்றுங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்க, புது இருதயத்தை தருவீராக. இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து வரும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை கர்த்தர் மாற்றுவார். எரிகோவில் இந்த நிலைமைக்கு காரணம் என்னவென்றால், எரிகோ சபிக்கப்பட்ட பூமியாக இருந்தது. எரிகோ சபிக்கப்பட்ட பூமி, அது அடைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது சபிக்கப்பட்டது. எதற்கு அடைக்கப்பட்டிருந்தது? ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரவேசிப்பதற்கு தடையாக இருக்கிறதான ஒரு நபராயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் சாபத்துக்குள்ளாய் மாற்றிப்படுவார். இருதயத்தை திறந்து கொடுப்போமா? இருதயத்தை திறந்து கொடு. திறந்த உள்ளத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து, ஆண்டவரே என் உள்ளத்தில் வருவீராக. எரிகோவை போல என் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கும், என் வாழ்க்கை அடைக்கப்பட்டதா அல்ல, என் வாழ்க்கை ஆண்டவரே திறந்த வாழ்க்கையா உமக்கு உம்முடைய பிரசன்னமே இறங்கி வரட்டும், உம்முடைய அபிஷேகத்துக்கு என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய அபிஷேகத்துக்காய் ஜெபம் பண்ணி கேளுங்கள். உங்கள் வாயை திறக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். வாயை திறந்து நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். வாயை திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அடைக்கப்பட்ட எரிகோவே சாபம் வரும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். வாய்களை திறப்போம். அடைக்கப்பட்டதான ஒரு எரிகோவாய் இருக்க வேண்டாம், திறக்கப்பட்டதான ஆமென் அல்ல எரிகோவாய் மாறுவோம். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே நீ எனக்குள்ளே நீ பவனியாக வருவீராக, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவீராக, என்னை நீர் ஆரோக்கியப்படுத்துவீராக. அந்த எரிகோவுக்குள்ளே போனதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகையுடைய வீட்டுக்குள்ளே இயேசு போனார். அங்கே போய் என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் யாரிடத்தை அநியாயமாய் வாங்கியிருந்தேன் என்று சொன்னால் அது நாளத்திலே திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் ஆஸ்தியில் பாதியை விற்று நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று அவன் சொன்ன பொழுது எரிகோ வாசியான சகையுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு வந்தது, சமாதானம் வந்தது. தகப்பனே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வேளையிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அன்றைக்கு எரிகோவை கண்ணோக்கி பார்த்து அந்த எரிகோவுடைய பால் நிலத்தை நீர் ஆரோக்கியமாக்குனது போல, அவருடைய தண்ணீரை நீர் ஆரோக்கியமாக்குனது போல இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமாக்கும்படியாய் கேட்கிறேன். ஒவ்வொருடைய கர்த்தாவ் குடும்பங்களையும் ஆரோக்கியமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாய் மாறட்டும். குடும்ப ஜீவியம் ஆரோக்கியமாய் மாறட்டும். தொழில் ஆரோக்கியமாய் மாறட்டும். ஆவிக்குரிய ஜீவியம் ஆரோக்கியமாய் மாறட்டும். ஜெப ஜீவியம் ஆரோக்கியமாய் மாறட்டும். ஜெப ஜீவியத்தை ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரை நீர் குணமாக்கும்படியாய் கேட்கிறேன். அந்த எரிகோ பட்டணத்தை போல உயிரற்றதான ஆண்டவரே ஜீவன் இல்லாத ஜீவராசிகள் வாழ முடியாத தண்ணீரை போல, பலன் கொடுக்க முடியாத ஆண்டவரே ஜீவன் இல்லாத ஒரு பட்டணத்தை போல நாங்கள் வாழாதபடிக்கு எங்களுக்குள்ளே நீ ஜீவனை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஜெபங்களை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் நன்மைகளால் நிறைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி
அத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. எம்மை தேற்றிடவே இந்தவர் தேவ ஆவியம்மில் நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. வேளைகள் நேசக்கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மற